இயக்குனரையுமேயும் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் காலமானதான் நம்ம எல்லாருக்குமே அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திக்குது. மனோஜ் பாரதி ராஜா யாரு, அவர் எப்படி சினிமாவுக்கு வந்தவர், அவர் என்னென்ன திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு, அவர் என்னென்ன பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காரு, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யங்களை இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் செப்டம்பர் 11, 1976ஆம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பத்தில் தாங்க பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா தான் பாரதி ராஜா, உங்களுடைய அம்மா பேர் சந்திரலீலா. இவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பேர் ஜென்னி. அவங்க மலேசியாவில் வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. மனோஜ் அவர்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே தன்னுடைய அப்பா பாரதி ராஜாவுடன் சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் அடிக்கடி வருவாராம். அப்படி ஷூட்டிங்லாம் பார்க்கும்போது மனோஜ் அவர்களுக்கும் சினிமாவில் ஒரு நடிகராகணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்குது. அதனால் தன்னுடைய அப்பாட்ட, அப்பா நான் படிக்கலை, சினிமாவில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாரதி ராஜா அவர்களோ படிக்கிற வயசில் உனக்கு படிப்பு தான் முக்கியம், நீ முதல்ல போய் நல்லா அப்படின்னு படிக்க வச்சுருக்காரு. ஆமாங்க, மனோஜ் அவர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளாரிடாவில் தியேட்டர் ஆஃப் ஆர்டிஸ்ட் படிச்சிருக்காருங்க. படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டைரக்டர் மணிரத்னம் அவர்கள்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, பம்பாய் திரைப்படத்தில் தான் மனோஜ் அவர்கள் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணார். அதன் பிறகு சொந்தம் ஒரு திரைப்படத்தை இயக்க போகாதாக தன்னுடைய அப்பா பாரதி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு பாரதி அவர்களோ நான் தான் சினிமாவில் ஒரு ஹீரோவாகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது நடக்கவே இல்லை, நீனாவது ஒரு லீடு ஹீரோவாக நடிக்கணும், அது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி மனோஜ் அவர்களை சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆமாங்க, 1999ஆம் ஆண்டு பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் வெளியான தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலமாக சினிமா துறைக்கு நடிகராக அறிமுகமானவர் தான் மனோஜ் அவர்கள். மனோஜ் அவர்களுக்கு வேற இந்த திரைப்படத்தில் ரீமா ஷென் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. தாஜ்மஹால் திரைப்படத்தில் மாயன் மச்சினி அப்படிங்கிற கேரக்டரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு இல்லைனாலும் இந்த திரைப்படத்தில் பாடல்கள்லாம் செம ஹிட்டு தான். ஆமாங்க, இந்த திரைப்படத்தில் ஈச்சி எலுமிச்சி அப்படிங்கிற பாடலில் மனோஜ் அவர்கள் தன்னுடைய சொந்த குரலில் பாடியிருப்பார். இந்த திரைப்படத்துக்கு பிறகு 2001 ரிலீஸ் ஆன சமுத்திரம் திரைப்படத்தில் சின்ராஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் மனோஜ் அவர்கள் நடிச்சிருப்பாருங்க. இதன் பிறகு பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் வெளியான கடல் பூக்கள் திரைப்படத்தில் நடிகர் முரளியும் மனோஜ் அவர்களும் லீடு ஹீரோவும் நடிச்சிருப்பாங்க. இதன் பிறகு 2001 சரண் அவர்கள் இயக்கத்தில் வெளியான அல்லி அர்ஜுனா திரைப்படத்தில் லீடு ஹீரோவாக மனோஜ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்தில் படிக்காத ஒரு கிராமத்து பையனாக மனோஜ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கல அப்படின்னாலும் இந்த திரைப்படத்தில் வர்ற சொன்னாயோ சோழக்கடி அப்படிங்கிற சாங் மட்டும் செம சூப்பராக இருக்குங்க. இந்த திரைப்படத்துக்கு பிறகு வருஷமெல்லாம் மாதம் திரைப்படத்தில் மனோஜ் அவர்கள் நடிச்சிருந்தாரு. இந்த திரைப்படத்தில் வர்ற அனைத்து பாடல்களும் செம ஹிட்டுங்க. 2003ஆம் ஆண்டு பல்லவன் அப்படிங்கிற திரைப்படத்தில் மனோஜ் அவர்கள் நடிச்சிருந்தாரு. பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் வெளியான ஈரநிலா அப்படிங்கிற திரைப்படத்தில் லீடு ஹீரோவாக மனோஜ் அவர்கள் நடிச்சிருந்தாரு. இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக தான் மனோஜ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்திற்கு சிறந்த படத்திற்கான மாநில திரைப்பட விருதும் வழங்கப்பட்டுச்சு. 2004 சக்தி சிதம்பரம் டைரக்டரில் வெளியான மகாநடிகன் திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் மனோஜ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. 2005 வெளியான சாதுரன் திரைப்படத்தில் மனோஜரும் குணாலும் லீடு ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் தான் நந்தனா அவங்கள ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் தன் கூட ஹீரோயின் நடித்த நந்தனா அவங்கள காதலிச்சு மனோஜ் அவர்களை 2006ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவருக்கு அர்த்திகா மதுவதனி அப்படின்னு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இதன் பிறகு 8 வருடம் இவருக்கு சினிமாவிலிருந்து விலகி இருந்தார். 2013 அன்னோக்கடி அப்படிங்கிற திரைப்படத்தில் திரும்ப லீடு ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. அதன் பிறகு 2015 பேபி, சக்திவேல் காக்க, என்னம்மா கதை விடுறீங்க, வாய்மை, சாம்பியன், மாநாடு, 2022 விரும்பண்ணி போன்ற படங்கள்லாம் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் மனோஜ் அவர்கள் நடிச்சிருந்தாரு. மனோஜ் பாரதி ராஜா நடித்த படங்களுக்கு வரவேற்பு இருந்தாலும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை. இதனால் மனோஜ் அவர்களை நடிப்புக்கு விடை கொடுத்து விட்டு இயக்குனராக அவதாரம் எடுத்தார். ஆமாங்க, 2023ஆம் ஆண்டு மார்கழி திங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். கடைசியாக 2024 ஸ்னேகன் லேடர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரியலில் மனோஜ் அவர்கள் நடிச்சிருந்தார். இதுதான் அவர் கடைசி நடித்த நடிப்பும் கூட. மனோஜ் அவர்கள் நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர்னு பன்முகத்தன்மை கொண்டவர் தானே. மனோஜ் அவர்கள் சினிமாவில் சாதிக்க வேணும் அப்படிங்கிற கனவோடைய களமிட்டார். பாரதி ராஜா பல நடிகர்களை உருவாக்கினவர். தன்னுடைய மகனையும் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நடிகராக ரொம்பவே ஆசைப்பட்டார். ஆனால் அவருடைய ஆசையில் எல்லாமே கனவே பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். மனோஜ் அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களுடைய ஆறுதலை தெரிவித்து வராங்க. எங்களுடைய சில சார்பாக ஆழ்ந்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.